அபிராமம் ராமஞ்ச புனச்சிந்தாபரோ பவதி இப்படி ராமனையும் தேவியும் கொண்டாடிவிட்டு ஒரு மணி தியானம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அழுதாளாம். வால்மீகி சொல்றாள், பாஷ்பரியா குலேட்சணா, ரெண்டு கண்ணும் ஜலந்தெழும்பி வாய விட்டு கதறி சீதாமாஸ்ரித்ய தேஜஸ்வி அனுமானே விலலாள். வால்மீகி என்ன ஆச்சரியம் நாள். ஒரு பிரம்மச்சாரி சீதையை பார்த்து அழுது புலம்பினானே. விலலாபா புலம்பினான் நாள். என்ன புலம்பினான் நாள். ஆஹா, லட்சுமணன் பூஜிச்ச தெய்வத்துக்கு கட்டம் வரலாமாங்கிறார். லட்சுமணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோ இதுரதிக்ரமா. லட்சுமணன் பூஜிச்ச தெய்வம் சீதை. அந்த தெய்வத்துக்கு லட்சுமணன் உலகம் முழுக்க சுட்டுப்படுவான் பானத்தினாலே. மேல சொல்ல போறார் ஹனுமார் ராவணன்ல. ஆமா, லட்சுமணனுக்கு பவர் ஹவுஸ் என் பிரபுனுடைய கண்ணி சொல்ல போறாள். ராமனுடைய கண் செவக்க செவக்க லட்சுமண பானம் சிதறிக்கிட்டு போகுமா. ஆமா, அப்படி அண்ணா கண்ணை பார்த்து கண் செவந்தா பொறுக்க மாட்டாளா லட்சுமணன். மகாபாரதம் படிக்க முடியா அவ பிரஸ்ல போட்டிருக்கா பாரதத்தை கும்பகோணத்துல. பாரதம் எந்த கிரகத்துல இருக்கோ தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயஹங்கிறாள். அவன் எந்த கிரகத்துல மகாபாரதம் இருக்கோ பூமாலை போட்டாலே அவளை பத்தி சொல்றேன். கும்பகோணத்துல மகாபாரத பிரசம் ஒரு பிரசு வச்சு ராமானுஜாச்சாரியா எழுதினேன். அந்த தமிழ் புஸ்தகம் அது அப்படி எடிஷன் கிடைக்காம போயிடுது. இப்போ அதை பூர்த்தி பண்ணிவிட்டாள். பெரிய மகாபாக்கியம் என்னமா எழுதிட்டாள். அந்த பாரதத்தை முழுக்க படிக்கிறது ரொம்ப சிரமம் தான். ரொம்ப பொறுமை உள்ளவளாதான் முடியும். அந்த பாரதத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவன் யாரா வியாசர் இருந்த படிச்சாதான் புரியும். ஏன்னா இன்னைக்கு 9 வயசு பையன் நான் வியாசர் இருந்து படிக்கிறேன்னா உனக்கு எல்லா கதையும் காட்டா சொல்லுவேன். எதை காட்டாலும் சொல்றேன். என்ன காட்டதெல்லாம் சொல்றான். மந்தபாலர் ஏன் சொர்க்கத்துக்கு போக முடியல, என்ன புள்ள இல்லைங்கிறான். அங்க அவ எழுதிருக்காங்கிறான். இன்னைக்கு இப்ப சொல்றான் குழந்தை 9 வயசு பையன் சொல்றான். சாரங்க எங்க இருக்கா அந்த கதைன்னா சாரங்க பட்சியை பத்தி சொல்லியிருக்கேன் எங்க இருக்குங்கிறான். அப்படி அந்த பெரிய புஸ்தகத்துல போய் கண்டுபிடிச்ச லட்சம் கிரந்தம்னா பாரதம் பெரிய சமுத்திரம். அதுக்குள்ள போய் பூந்து அவர் என்னமோ அங்கேருந்து மாலையை கொண்டு கும்பகோணத்துலேருந்து போடுறார். எனக்கு என்னமோ பாரதத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோன்றுறதுன்னு. ஸ்மிருதஸ்ய உபேட்சானகத்துவம் பிரசங்காங்கிற தர்க்கத்துல நினப்பு ஒண்ணு வந்துடுது. ஏன்னா அது சொல்லாம விடாதேன்னு அது என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குமா மனசை. அன்யா குருவினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோ இதுரதிக்ரமா. லட்சுமணம் பூஜிச்ச தெய்வத்துக்கு கஷ்டம் வந்தது. ஏன்னா அவ கண்ணும் கண்ணீருமா இருந்தாள். ஏன்னா சீதை காலத்தை ஒருவனும் தாண்ட முடியாது. காலம் என்னமா இருக்குன்னா காலத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்னா சொல்றது நம்ம மதத்துல. அவன் காலம் என்ன பண்றது, பங்குனி மாசத்துல பூவா இருந்த மாம்பூவே சித்திர மாசம் 1ஆம் தேதி பிஞ்சா பண்றது, சித்திர மாசம் 30ஆம் தேதி ஒட்டு பழமா பண்றது காலம். அந்த பழத்தை கொண்டு கடையில வச்ச உடனே தரித்திரனா இருக்கிறவங்க கூட அப்படியே பார்த்துட்டு சித்த போய் அது என்ன விலைன்னு கேட்டுட்டு போறான் வருத்தப்பட்டு. அந்த பழம் கூப்பிடுறது என்ன இவனே கூப்பிட்டு போறா போல போறான். எந்த பழத்தை விஷயம் அப்படி பண்ணும்னே சேதனே விட்டு பழத்தை வச்சிருக்கு. தரித்திரம் கையில பணம் இல்லை, ஆனால் போய் என்ன விலைன்னு கேட்கறான். அது என்னமோ கூப்பிட்டு கேளுன்னு இருக்குன்னு அந்த பழம் வாசனை. பாதிரி பழம்னு ஒரு பழம் மாயவரத்துல. அவன் தரித்திரம் போகணும் அந்த பழத்தை பார்த்தா வாங்கணும்னு நினைப்பேன். யதி சீதாபி துக்கார்த்தா காலோ இதுரதிக்ரமா. இந்த காலத்தை வெல்ல ஒருவராலையும் முடியாது. காலம் பண்றபடி பண்ணியே தான் தீருமா. காலம் தானே கழவனா பண்றது, சிறுபையனை யுவாவா பண்றது, யுவாவை கழவனா பண்றது, கழவரை அப்புறம் வேற இன்னொரு ஜென்மா அடைய முடியா பண்றது. எல்லாம் மாறி 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 வந்துட்டு. அதனால சுவாமி கீதையில தேகினோஸ்மின் யதாதேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. தவிழ்ந்து விளையாடின குழந்தை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தவிழ்ந்த சரீரம் போட்டுதேன்னு அழகானோ. அப்புறம் கௌபீனம் கட்டிக்காம நடந்த பையன் யுவாவாகி காலேஜில் படிச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கௌபீனம் பட்டிக்கணும் தெருவில் கௌபீனம் இல்லாம தெருவில் ஓடினேன்னு அந்த சரீரம் போட்டுதேன்னு அழகானோ. அது மாதிரி யௌவனம் போனதுக்கு அப்புறம் கணவனா போனதுக்கு அப்புறம் அழாத, இந்த சரீரம் மறைஞ்சதுக்கு அப்புறமா அழாதேன்னார்.
இருந்தாலும் கீழே எல்லாம் வந்து சரீரம் தெரிஞ்சிட்டு இருந்து இங்க தெரியாம மறைஞ்சு போச்சே செத்த போதும்னா அங்கதான் கொஞ்சம் தீர தத்திர நமக்கியதீண்டாள். அங்கதான் கொஞ்சம் தைரியம் வேணும் அர்ஜுனாண்டாள். ஆத்துல விரக்கோட்டியை வச்சிருக்கிற போது தீரனா இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. வயல்ல கொண்டு போய் வாரி இறைச்சி விட்டு நம்பி விட்டு கூட்டிட்டு வந்துடுறான் பாருங்க. 10,000 ரூபாய் பெறக்கூடிய விரக்கோட்டையை கொண்டு போய் ஒரு 500 ஏக்கர்ல கொட்டி விட்டு வரேன். அது என்ன அப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கும்னு 10,000 ரூபாய் விலையை கொண்டு போய் தைரியமா தான் கொட்டணும். மண்ணில் கொண்டு போய் போட்டு விடுறோம். என்ன ஆத்துக்குள்ளேயே வச்சுன்றேன் மடிச்சு போடுது. அது மாதிரி தீரஸ்தத்திர முக்கியத்தின்னாள். அங்கதான் கொஞ்சம் தீரனா இருக்கணும் அர்ஜுனா. இந்த மறையிற இடத்துல அவன் முகத்தை அடைய மாட்டான்.